வணக்கம். செட்டிநாடு மனோகலம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பாசி பருப்பு 1/4 கிலோ. இதோட கூட வேணும்னா இதிலேருந்து அளவை கூட்டி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்து 100 கிராம், பச்சை அரிசி 100 கிராம், பொட்டுக்கடலை 200 கிராம், 1/2 கிலோ வெல்லம், தேங்காய் 1/2 மூடி, சீனி 50 கிராம். சீனியை பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 5-6 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். பொட்டுக்கடலையை மட்டும் வெறுமனே சூடு பண்ணால் போதும். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துட்டு அப்படியே மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கணும். வீட்டிலே மிக்சிலையும் அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். உளுந்து வறுத்துக்கிறேன். பாசிப்பருப்பாக வறுத்து எடுத்துக்கிறேன். நிறைய இருந்ததுன்னா 2 தரமாக வறுத்து எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இப்போது அரிசி வறுத்துக்கிறேன். இதை ரொம்ப வறுக்க வேணாம், லேசாக வறுத்து எடுத்தால் போதும். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் எடுத்துடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயில் அந்த சூட்லேயே இந்த பொட்டுக்கடலையே வறுத்து எடுத்துக்கணும். வறுத்த பொட்டுக்கடலையே தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாத்தையும் தனியாக ஆற வச்சுட்டு மிக்சியில் சேர்த்து இடித்து சலிக்கணும். இடியப்ப சல்லாடையில் சேர்த்துட்டு நைஸாக சலித்து எடுத்துக்கணும். தேங்காய் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இதில் இருக்க அந்த ஈரப்பதம் போகிற வரை வறுத்து எடுக்கணும். ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், எடுத்துடலாம். தேங்காயை தனியாக எடுத்து வச்சிடணும். கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும், ஏன்னா இது இனிப்பு. மாவுக்கு மட்டும் 1/4 தர அளவு உப்பு சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன். இதுதான் மனோகலம் வச்சு எண்ணெய் காய வச்சுக்கணும். கட்டையில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கணும். மிதமான தீயில் இருக்கணும் அடுப்பு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெயில் பிழிஞ்சு விடணும். புதுசாக உள்ள கடலை எண்ணெய்னா பொங்கி வரும். சலசலப்பெலாம் அடங்கையில் எடுத்துடணும். இதோட பெருசாக வேணும்னா முறுக்கச்சில் பிழிஞ்சு எடுத்துக்கணும். நான் பிழிஞ்சு எடுத்துருக்கிறது ஓமப்பொடி அச்சு. ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து உடச்சி விடணும். இந்த மாதிரி உடச்சி விட்டால் போதும். இப்போ முறுக்கச்சில் பிழிஞ்சு கட்டுறேன். இது கொஞ்சம் ரொம்ப பெருசாக வரும். எது பிடிச்சிருக்கோ அந்த அச்சில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை பாகு வச்சிக்கணும். 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கரைஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு, வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அதை பாகு பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்து உடச்சி விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க தேங்காய், வறுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, ஏலக்காய் தூள், பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாய் இருந்ததுன்னா பாய் எடுத்துக்கோங்க. பாயில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கீழே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். பாகு பதம் பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு இந்த பாகை எடுத்து அந்த தண்ணியில் சேர்த்து பாருங்கள். ஒரே இடத்துல இருக்கணும், கரைஞ்சி ஓடக்கூடாது. அதான் பதம். இப்போ காய்ச்சின பாகை கலந்து வச்சுருக்க கலவையில் சேர்த்து உடனே கிளறணும். பாத்திரத்தில் சேர்த்து கிளறினீங்கன்னா நுணுங்கிடும். இந்த மாதிரி பாயில் கொட்டிட்டு அது மேலே பாகை சேர்த்து கிளறி விடணும். பாயில் எல்லாம் பிடிக்காது. எடுத்ததுக்கப்புறம் பாயை அலசி போட்டுடலாம். இது இதுக்குன்னு உள்ள பாய். இது தடுக்கு ஓலைப்பாய் இருந்ததுனாலும் ஓலைப்பாயில் சேர்த்து கிளறிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டாலே வந்துடும். பாகு நல்லா கெட்டியாக காய்ச்சி சேர்க்கணும். ரொம்ப தண்ணியாக காய்ச்சிட்டிங்கன்னா இது நமுத்து போயிடும். இந்த வெல்லம் இதில் பிடிக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு டப்பாவில் சேர்த்து இறுக்கமாக மூடி வச்சுருங்க. ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ செட்டிநாடு மனோகலம் ரெடி ஆயிடுச்சு. நன்றி.